ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னா இங்க கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன்ல என்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற சிம்பிள்ஸ போட்டா இந்த ரெண்டு கன்க்ளூஷனும் ட்ரூ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நான் சிங்கிள் எக்ஸ்பிரஷனா மாத்தி எழுதியிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஐ கிரேட்டர் தேன் கேக்கு செக் பண்றேன். ஸோ ஐ கிரேட்டர் தேன் கேனா ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருந்தாலே போதும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஐ கிரேட்டர் தேன் கே வர்றதுக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் உங்களோட சிம்பிள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டுன்னு இருக்கலாம், இல்லாட்டினா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு இருக்கலாம், இல்லாட்டினா கிரேட்டர் தேன் இருக்கலாம். ஓகேவாங்க. ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே இங்க செட் ஆனாலும் உங்களுக்கு ஐ கிரேட்டர் தேன் கே தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. ஓகேவாங்க. ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஈக்குவல் டு இன்னொன்னு வந்து ஒரு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்படி கூட இருக்கலாம். சரி, இங்க லெஸ் இருக்கு இங்க கிரேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா இங்க எல்லாமே ஆப்போசிட் சைன்ஸா இருக்கிறதுனால இது எதுவுமே இதுல ஃபிட் ஆகாதுன்னு நினைப்போம். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இங்க இங்க வந்து பாருங்க, கியூக்கும் டபிள்யூக்கும் தான் பிளாங்க் கொடுத்திருக்கிறதுனால இந்த ரிலேஷன் கியூக்கு தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு காமிக்குது. வேற நம்ம இங்க எப்படி எழுதியிருக்கோம்னா W and Q இன்டர்சேஞ்ச் ஆகி எழுதியிருக்கோம். ரைட் சைட்ல இருக்கிற W இங்க லெஃப்ட் சைட்ல எழுதியிருக்கோம். அதனால இந்த சிம்பிள் எப்படி மாறும்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாறும். புரியுதாங்க? சோ இந்த பிளாங்க் வந்து W-க்கும் Q-க்கும். அப்ப Q-க்கும் W-க்கும் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கணும். இந்த ரோவையும் இந்த ரோவையும் எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷன்ஸ்ல எதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா ஏ பி சி இது மூணுமே ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூன்னு சொல்றதுக்கு வரும். அப்ப செகண்ட் ஒன்ல வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஈக்குவல் டு வரணும் அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கணும், இல்ல கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த காம்பினேஷன், இல்ல இந்த காம்பினேஷன், இல்ல இந்த காம்பினேஷன் வந்திருக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறதுல ஏ அண்ட் பில தான் அந்த ஈக்குவல் டு சிம்பிள் ரெண்டு பிளாங்க்லயுமே இருக்கு. அதனால ஆன்சர் எய்தர் ஏ ஆர் பி.